மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா குடி போதையில இருக்கிற நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பானா, அப்ப அவனையும் அறியாம அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்துல போயிருவான். ஆனா அந்நேரம் போதையில இருந்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவ கண்ணை திறந்து நம்ம ஹீரோவோட பாத்ரூப்பை பிடிச்சு இழுத்துருவா. இதனால அவன் உள்ள போட்டிருந்த ஷார்ட்ஸ் முதற்கொண்டு தெரியும். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா சின்சான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பான். இத குடி போதையில இருக்கிற நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துட்டு, நீ என்னடா சின்சான் ஷார்ட்ஸ் போட்டிருக்க அப்படின்ட்டு அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ, இவ விட்டா ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துவா. ஃபர்ஸ்ட் இவளை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போனா, இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னே தெரியாம டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே பெட்ல தள்ளி கிஸ் பண்ணிடுவா. பட் நம்ம ஹீரோ தான் செல்ஃப் கண்ட்ரோலோட குடி போதையில இருக்கிற பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்ட்டு டக்குன்னு அவளை அப்படி தள்ளி விட்டுருவான். அதுக்கடுத்து அப்படி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே ஞாபகம் இல்லாம அப்படியே கேஷுவலா, பாஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவனும் சமைக்கிறதுல அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிமெண்ட்ல நான் புதுசா 2 விஷயம் சேர்த்திருக்கேன். இனிமேல் நீ 4 ரவுண்டுக்கு மேல குடிக்கவே கூடாது, அப்படியே நீ குடிச்சாலும் அது நீ ஏன் கூட இருக்கிறப்ப மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடுவான். இதை படிச்சு பார்த்த நம்ம ஹீரோன் அப்படியே, ஏன் பாஸ் நேத்து எது நான் குடிபோதையில இருக்கிறப்ப உங்களை அடிச்சிட்டேனா? ஐயோ கவலையே படாதீங்க, இனிமேல் நான் 4 ரவுண்டுக்கு மேல அடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள, நேத்து நீ என்ன அடிச்சதான், ஆனா கிஸ் அடிச்சு அதை எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சு சிரிச்சுக்குவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோன் ஆபீஸ்க்கு தான் போவா. ஆனா அங்க அவ என்ட்ரான உடனே எல்லாரும் இவளை பார்த்து எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இத்தனைக்கு இவ சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான், ஆனா இப்ப இவளுக்கும் பாஸுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. அதனால எல்லாரும் இவளுக்கு ஓவரா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும். சரி இன்னைக்கு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ டெஸ்க்ல இருக்கிற ஃபைல்ல ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது. ஆனா இதுவே சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்தா பல டாக்குமெண்ட்ஸ் கையில வச்சுட்டு மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோனும் அப்படியே பக்கத்துல இருக்கிற சீனியர் கிட்ட போய், சீனியர் இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் அசைன் ஆகல, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு கேப்பா. அவரும் வேற வழியே இல்லாம தயங்கி குட்டியா ஒரு ஃபைல் எடுத்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்து, இன்னைக்கு இந்த வேலையை மட்டும் பாத்துருங்க அப்படின்பா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை ஃபுல்லா படிச்சு பார்த்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணணும், யாரு ஃப்ரீயா இருக்கீங்க இந்த வேலையை பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோன் முதல்ல கை தூக்குவா. ஆனா அத அந்த மேனேஜர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்பாங்களா. ஆனா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வேற வழியே இல்லாம இப்ப இந்த ஃபைல அந்த மேனேஜர் நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை அசைன் ஆனோனையும் செம்ம சந்தோஷமா இருக்கும். உடனே பக்கத்துல இருந்த பொண்ணுங்க எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, நான் இப்போதைக்கு கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன், ஆனாலும் உனக்கு இந்த ஃபைல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ தயங்காம என்கிட்ட கேளு அப்படின்ட்டு 2-3 பொண்ணுங்க நம்ம ஹீரோன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பொண்ணுங்க இப்ப அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள வச்சு, நீயாவ பாத்தையா ஓவரா சீன் போடுறா, அவளுக்கு தான் பாஸோட என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுல, ஒழுங்கா பேசாம வீட்லயே இருக்கணும், இங்க வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் கண்டிப்பா அவளுக்கு அசைன் பண்ணிருக்கிற வேலையெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. கடைசியில அது எப்படினாலும் நம்ம தலையில தான் வந்து முடியும். ஆனா அதுக்கு அவ அவ்வளவு சீன் போடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் கேட்டுருவா. ஆனா இதை நினைச்சு அவ ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட மாட்டா. இவங்க எல்லாரும் பேசுறது தப்புன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அன்னையில இருந்து ரொம்ப மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆபீஸ்ல மட்டும் வேலை பார்க்கறது இல்லாம வீட்டுக்கும் வந்து அவளுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணி ஃபுல் ஃபிளட்ஜா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. இதனால ஒழுங்கா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. ஆனா நம்ம ஹீரோ தான் கன்சர்னா லேப்டாப் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுற வேலையை பாரு, தூங்குற வேலையை பாரு அப்படின்ட்டு கேர் எடுத்து பாத்துக்குவான். அதுக்கு அடுத்து இப்படியே 2 நாள் போயிரும். அப்போ அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின், நான் இன்னைக்கு வீட்டுக்குலாம் வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஆபீஸ்லயே இருக்க போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவான். இவன் என்ன இப்படி மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு பூரா ஆபீஸ்லயே இருந்து நம்ம ஹீரோயின் முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போவாளா. ஆனா அவ போன உடனே அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வருவா. அப்படியே அந்த சிஸ்டமே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பாப்பா. அதுக்கு அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வந்துருவாங்க. அந்த மேனேஜரும், நான் கொடுத்த ஃபைல்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, எங்க காட்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை இப்ப தேடி பார்த்தா சிஸ்டம்ல அந்த ஃபைலே இருக்காது. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த மேனேஜர் இப்ப தப்பா புரிஞ்சுக்குவா. ஓகே, இவன் நம்ம கொடுத்த வேலையை செய்யவே இல்ல, பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இன்ஃபுளுன்ஸை வச்சு சும்மா வேலை பாக்குற மாதிரி சீன் போட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இட்ஸ் ஓகே மேடம், நீங்க பண்ணலனா இருக்கட்டும், நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்க, நாங்களே இந்த வேலையை பாத்துக்கிறோம், பட் இருந்தாலும் இது முக்கியமான ஃபைல், இனிமேல் இந்த மாதிரி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேனேஜர் போயிருவா. நம்ம ஹீரோயின், ஐயோ இல்ல நான் உண்மையில இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்காக வேமா எந்திரிப்பா. ஆனா இதுல நைட் வேற அவ ஃபுல்லா தூங்காம இருந்தனால டக்குன்னு அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டுருவா. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிடுவான். அதுக்கடுத்து ஒரு பக்கம் டாக்டரை வர சொல்லி நம்ம ஹீரோயினை செக் பண்றது, இன்னொரு பக்கம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோயினோட சிஸ்டம் ஃபுல்லாத்தையும் செக் பண்ண சொல்லுவான். ஆனா அதுல பார்த்தா அந்த ஃபைல இருக்காது. பட் இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு, இந்த ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, இதை
நீங்க மித்த எம்ப்ளாய்க்கு பண்ணியிருந்தாவே எனக்கு பிடிக்காது, இதுல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த டாக்டரும் நம்ம ஹீரோனை செக் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மயங்கிட்டாங்க, இப்போ நான் ஐவி கொடுத்து அவங்களை தூங்க வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஆயிருவாங்க அப்படின்றுவாரு. இவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல, அப்படியே அவ பக்கத்துலயே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சு பாப்பா. ஆனா எந்திரிச்ச உடனே அவ ஃபர்ஸ்ட் கேக்குறது என்னோட லேப்டாப் எங்க, அதுல அந்த ஃபைல் இருக்கான்னு நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வேகமா இப்ப லேப்டாப்பை தான் ஆக்சஸ் பண்ணுவா. ஆனா இந்த டைம் அவ செக் பண்ணி பாக்குறப்ப அந்த ஃபைல் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அது டெலிட்டட் ஃபைல்ஸ் இருந்துச்சு, நான் தான் ரெக்கவர் பண்ணேன், அதே மாதிரி இனிமேல் எங்கேயான்னு போறேன்னா சிஸ்டமா லாக் பண்ணிட்டு போ, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்ட்டு நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் கொடுப்பான். சரி சரி நீ சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், பட் இருந்தாலும் இன்னைக்கு நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட முடியெல்லாம் கோதிக்கிட்டே பேசுவா. சோ இதுலயே இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு நல்லா தெரியுது. இப்பதான் அந்த ஃபைலை ரெக்கவரி பண்ணியாச்சே, அதனால மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருமா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ஆஹா நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சமாண்டு பலன் இருக்கு அப்படின்ட்டு அவ சந்தோஷமா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவா. அதுக்கடுத்து மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அடுத்து இப்போ ஒரே ஒரு ஜூனியர் பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, இப்ப நடந்த மீட்டிங்ல எனக்கு சில பல டவுட்ஸ்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசுவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் திரும்பவும் இந்த மீட்டிங் ரூம்குள்ள வந்துருவா. அவ இத பார்த்து பெருசா ஷாக் ஆக மாட்டா, கோவமும் பட மாட்டா. ஆனா நம்ம ஹீரோ தான் அப்படியே சிக்னல் கொடுப்பான், நீ தயவு செஞ்சு இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போ அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆட்டிடியூடோட உள்ள வந்து, என்ன மீட்டிங் முடிஞ்சுக்கிடுத்தோ ஒரு ஜூனியர் பொண்ணு பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அப்படிதான் டவுட் இருந்துச்சுன்னா உன்னோட டீம்ல இருக்கிற சீனியர் கிட்ட தான் நீ கேட்கணும், ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி பாஸ் கிட்ட எல்லாம் ஒட்டி நின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா மிரட்டுவா. அவளதான் அந்த ஜூனியர் பொண்ணு அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடிரும். நம்ம ஹீரோ அப்படியே, பரவாயில்லையே உனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லித்தரவே தேவையில்ல, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா வந்து, நான் ஒன்னும் நடிக்கலையே, நான் உங்களோட பிஏ தானே, அப்படி பார்த்தா உங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியமே, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்து பேசிட்டு போவா. நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல வெக்க வர மாதிரி ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா தான் பண்றா, ஆனா நம்மளுக்கு தான் அதை பார்க்க செம ரொமான்டிக்கா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஏதோ சில டவுட்ஸ் இருக்கும் போல, அதனால அவளோட சீனியர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அந்த சீனியர் ஒரு யங்ஸ்டரான பையன் தான், அவன் நம்ம ஹீரோனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பா டக்குன்னு அந்த பையன் கிட்ட வந்து, நான் உனக்கு அசைன் பண்ண வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா, அதை முடிக்காம மித்தவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுல ரொம்ப குறியா இருக்கே, ஃபர்ஸ்ட் உன் வேலையை போய் பாரு அப்படின்ட்டு மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருவான். இவன் பேசுறதுலே நல்லா தெரியும் நம்ம ஹீரோயின் வேற ஏதாவது ஒரு பையன் கூட பேசினா லைட்டா ஜெலஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இது நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆயிருக்கும் போல, அவ கரெக்டா கேட்டுருவா, என்ன யாரோ இங்க ஜெலஸா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுதே, என்ன ஜெலஸா, எனக்கா, நான் எதுக்குமா ஜெலஸா ஃபீல் பண்ணணும், நான் இந்த கம்பெனியோட பாஸ், யாரும் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது, அதை தவிர்த்து நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்பானா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஆபீஸே சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஓ அப்படியா, அப்பனா அங்க செக்கட் ஷர்ட் போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, அவன் அழகா இருக்கான்ல, நான் வேணா அவன் கிட்ட போய் பேசவா அப்படின்ட்டு வம்பளுப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்லிடுவான், இப்போதைக்கு நீயும் நானும் என்னதான் ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்தாலும் இப்போதைக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறத நீ மறந்துடாத, இந்த 3 மாசத்துக்கு நீ என்ன தவிர எந்த பையன்ட்டையும் க்ளோஸா உட்காந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணுவான். இதுலயே நல்லா தெரியுது நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கிளைண்ட்டை தான் பார்க்க போவாங்களா. அந்த கிளைண்ட் வேற யாருமே இல்ல, அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டில நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியடா பார்த்துட்டு, இந்த உலகத்துல ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சிருப்பான்ல, அந்த பர்சன் தான் இப்ப நம்ம ஹீரோட கிளைண்டா இருப்பான். இவனோட பேர் மூ. அவன் அங்க பிசினஸ் டீலிங் பேசுறப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவா பேசிருக்கவே மாட்டான், ஃபுல்லா நம்ம ஹீரோயின் கூட தான் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இத நம்ம ஹீரோயின் பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டா, ஆனா நம்ம ஹீரோ லைட்டா நோட் பண்ணிருவான். அது மட்டும் இல்லாம அவன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவனை பார்த்த மாதிரி லைட்டா கூட ஞாபகம் இருக்காது. அதனால அவளுமே அப்படி யோசிச்சுட்டு, இல்லையே நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல அப்படின்றவா. ஆனா அப்ப அந்த மூ அப்படியே அவன் மனசுக்குள்ள, ஒருவேளை அது ரூவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த மூவ் கிட்ட சில டீடைல்ஸ் பத்தி பேசுறதுக்காக வருவாங்களா. என்னன்னா இப்ப இவங்க புதுசா லான்ச் பண்ண போற ப்ராடக்ட்டுக்கு ஜியாங்னு சொல்லி ஒரு மாடலை தான் அசைன் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு தான் 2 பேரும் இங்க வந்திருப்பாங்களா. அப்ப அந்த மூவ் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பெப்பர்மின்ட் ஃபிளேவர்ல குக்கி எடுத்துட்டு வர சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் ஒரு மரியாதைக்காக அதை எடுத்து சாப்பிடுவா. ஆனா இதை அவ எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த மூவ் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்பதான் அவன் லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசித்து பார்ப்பான். என்னன்னா நம்ம
ஹீரோ ஹீரோயின் வரதுக்கு முன்னாடியே அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரூவுக்கு பிடிச்ச அதே பெப்பர்மென்ட் குக்கிய இன்னைக்கு வர போற பொண்ணுக்கும் நீ வையு, நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிதான் அந்த குக்கியவே அந்த இடத்துல வைக்க சொல்லியிருப்பான். இப்ப இதை நம்ம ஹீரோயின் எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த மூ அவன் மனசுக்குள்ள அப்படியே ரூக்கும் இந்த பொண்ணுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்னா நான் சந்தேகப்படுறது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மூ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்போ இங்க மீட்டிங்க முடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்ட்ரைட்டா அந்த ஜியாங்குங்கிற மாடலை பாக்குறதுக்கு தான் வருவாங்க. அந்த பொண்ணு இந்த கண்ட்ரிலே பெரிய மாடல்ங்கிறனால அவளையும் நம்ம ஹீரோவையும் ஒன்னா வச்சு இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க. அப்போ அங்க ஒர்க் பண்றவங்க சூடா காஃபி கொண்டு வந்து வைப்பாங்களா, ஆனா இதை நோட் பண்ண அந்த பொண்ணு அப்படியே டேங்குக்கு மில்கே ஆட் பண்ணாத காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், நான் மில்க் ஆட் பண்ணிக்க மாட்டேங்கிறது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை பத்தி அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே அவனோட போன் எடுத்து டேபிள்ல வைக்கலாம்னு நினைப்பான். பட் அது கொஞ்சம் தூசியா இருக்கிற மாதிரி இருக்குமா, உடனே நம்ம ஹீரோனுக்கு சிக்னல் கொடுப்பான், என்னோட போனை நீ வச்சிரு அப்படின்ட்டு. ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு ஒழுங்காவே புரியாது. அவ என்ன என்ன ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அப்ப பக்கத்துல உட்கார்ந்துருந்த அந்த ஜியாங் பொண்ணு டக்குன்ட்டு 2-3 டிஷ்யூ எடுத்து கொடுத்து உங்க போனை இதுல வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கரெக்டா புரிஞ்சு பேசுவா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னது இது, இந்த பொண்ணுக்கு என்ன பத்தின பழக்க வழக்கம் எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த இன்டர்வியூ முடிஞ்சிரும். நம்ம ஹீரோனுக்கு இந்த மாடல ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அந்த ஜியாங்கி கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கேப்பா. சரின்னு சொல்லி அந்த பொண்ணு செல்ஃபி எடுக்க ஒத்துக்கும். ஆனா அதுக்கடுத்து அப்படியே சரி எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுக்கிறியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு டேங்கு கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம ஹீரோயின் இது எதுவும் பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டா, அவ அப்படியே போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எங்க 3 பேத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க, நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாம போட்டோ எடுக்க ரெடியா இல்ல அப்படின்பா. இதுலயே நம்ம ஹீரோ இன்டைரக்டா அந்த ஜியாங் பொண்ணு கிட்ட நான் எதுனாலும் என் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாம செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜியாங் பொண்ணு அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவும் இவளும் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வாங்கி இப்ப அவளோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருவா. இவ ஏற்கனவே ஒரு மாடல் தானே, அதனால இவ ஃபேன்ஸ் எல்லாருமே என்னது நீங்களும் டேங்கும் டேட் பண்றீங்களா, உங்க ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பல கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஜியாங் பொண்ணு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவளோட கம்பெனில இருந்து கால் பண்ணி என்ன அந்த போட்டோக்கு கேப்ஷனே கொடுக்காம போஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதனால தேவையில்லாத ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்ன கடுத்துதான் இவ அந்த போட்டோ கீழே போய் ஒரு கேப்ஷன் போடுவா, சாரி நான் அவசரத்துல மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இது இன்னைக்கு ஷூட்ல எடுத்த போட்டோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போடுவா. சோ இதுலயே நல்லா தெரியுது அவ ஃபர்ஸ்ட் வீம்புக்குனே தான் எதுவுமே கேப்ஷன் கொடுக்காம அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணிருப்பா. இப்ப அவளுக்கு பிரஷர் வந்த கடுத்து தான் அவ அந்த கேப்ஷனே ஆட் பண்ணிருப்பா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அதுக்கடுத்து இப்ப ஒரு போட்டோ எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோவும் இன்னொரு ஒரு பையனும் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அதை அப்படியே பாத்துக்கிட்டே இந்த விதி உன்னையும் என்னையும் சேர விடாம பண்ணுச்சுன்னா உன் கூட சேரதுக்காகவே நான் புதுசா ஒரு விதியை கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசுவா. சோ இவ பேசுறதுலே நல்லா தெரியும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ்வுக்கு வெளியா வரப்போறவளே இவளா தான் இருக்கும்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த மூவை மீட் பண்றதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா வந்திருப்பாளா. அப்ப வழக்கத்துக்கு மாறா அவ போனுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அவளோட டிஎம்ல எக்கச்சக்க பேர் அவளை திட்டி மெசேஜ் பண்ணிருப்பாங்க, உனக்கு டேங்கு கேக்குதா, டேங்கும் ஜியாங்குக்கும் தான் ஜோடி பொறுத்தும் அழகா இருக்கு, நீ எல்லாம் ஜியாங்கோட அழகுக்கு முன்னாடி நிக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் டேங்கோட வாழ்க்கையில இருந்து தள்ளி போ அப்படின்ட்டு எக்கச்சக்க பேர் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே டோட்டலா அப்செட் ஆயிருவா. இது அவளோட ஃபேஸ் அப்பட்டமா தெரியுமா. இதை நோட் பண்ண அந்த மூவ் அப்படியே நீங்க எதை நினைச்சு இவ்வளவு சுகமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட்லயே ஏத்திக்காதீங்க, நீங்க இவ்வளவு சுகமா இருக்கிறத பார்த்தா நீங்க டேங்க ரொம்ப லவ் பண்றீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி அந்த மூவ் கேட்பான். ஆனா இந்த கேள்வி நம்ம ஹீரோயினை ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிரும். ஆமால நான் அவனோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் இதுக்கு இந்த நியூஸை பார்த்து இப்படி அப்செட் ஆகுறேன், ஒருவேளை நான் என்னையே அறியாம டேங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பா. பட் இருந்தாலும் இந்த மூ கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல, அதனால அது இதுன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு வாங்க வேண்டிய ஃபைலை மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோயின் கிளம்பின உடனே அந்த மூ இப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான், இந்த பொண்ணை என்னோட வாழ்க்கையில நீ தான் எனக்காக அனுப்பிச்சு வச்சே அப்படின்ட்டு. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்தா அச்சசல் அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரியே இருப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாதவன் கேஷுவலா நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஆபீஸ் ஒர்க்கை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எதுக்குமே நம்ம ஹீரோயின் பெருசா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாளா. இதுலயே அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும், ஆனா என்ன பிரச்சனைங்கிறது அவனுக்கு புரியாது. சோ இந்த மாதிரி பப்ளிக் எல்லாரும் நம்ம ஹீரோனை திட்டுறதுனாலயே அவ இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ விட்டு போயிருவாளா. இன்னொரு பக்கம் இந்த ஜியாங் பொண்ணு அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மூ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கா. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க குழப்பத்தோடயே இந்த எபிசோட் இங்க முடியும். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கறது எல்லாமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் பை.